போன வேகமா போகிற டைம் இல்ல. இரண்டாவது காரியம், அதிசயங்களை அவர் செய்ய தொடங்குவார். ஆமென். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததா. ஆமென். எலியாவின் மேல கர்த்தருடைய கரம் இருந்தது. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 22 - 39 வரைக்கும் வாசிக்கலாம். 39வது வசனத்தை மட்டும் சத்தமாய் வாசி. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் செய்ய போகிற அதிசயத்தை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, என் கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்க பண்ணினார். அவர் கலந்து போக மாத்திரம் பண்ணுகிற தேவன் அல்ல, சில அதிசயங்களை அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய தொடங்கும் போது, அவர் வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற தொடங்கும் போது சில அற்புதங்கள் வெளிப்படும், சில அதிசயங்கள் வெளிப்படும், சில இயற்கைக்கு மாறான அற்புதங்களை அவர் செய்ய தொடங்குவார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க எலியாவின் மேல கர்த்தருடைய கரம் இருந்தது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எலியாவின் மேல இருந்த கரம் உங்க மேல இருக்கிறது. 480 பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக நிற்கிறான். அவன் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறான். யாரு? எலியா மாத்திரம் மீந்திருக்கிறான். நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நான் மட்டும் ஒரு தனிமைக்குள்ள நிக்கிறேனே, நான் மட்டும் ஒரு தனித்து போய் நிற்கிற ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேனே, ஆண்டவரே என் குடும்பம் மட்டும் தனித்து போய் ஒரு போராடி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாங்கள் இருக்கிறோமே. எலியாவே உன் மேல எனக்கு ஒரு கரம் இருக்குப்பா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், எலியாவின் மேல ஒரு கரம் இருந்தது. அந்த கரம் 480 தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்த பண்ணினதை போல உங்களுக்கு முன்பாக இருக்கிற 480 பாகால் தீர்க்கதரிசிகளை, பாகாலின் நுகத்தடிகளை, சத்துருவானவன் கொண்டு வந்த சில நுகத்தடிகளை, சில துரைத்தனங்களை உன் ஒருவனை கொண்டு அந்த கரம் நடப்பிக்கும். உங்கள் ஒருவனை கொண்டு தனித்து விடப்படலப்பா. உங்க மேல ஒரு கரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க தனித்து விடப்படல. அங்க பாக்குறோம், அங்க எல்லாரும் எலியாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நிற்கிறாங்க. அவன் தனித்து நின்று போராடுகிறதை பால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம், ஐயோ இவன் மட்டும் இருக்கிறான், இங்க பாருங்க பெருங்கூட்ட ஜனம் இருக்கிறது, இங்க பாருங்க திரளான ஜனங்கள் இருக்கிறது. ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? அவன் சூழ்நிலை அவனுக்கு எதிராக இருந்துச்சு, நம்பிக்கையற்றது போல மற்றவர்களுடைய பார்வையில தெரிஞ்சது. ஆனால் கர்த்தருடைய கரம் ஒரு அதிசயத்தை நடப்பித்தது. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து இவருடைய வாழ்க்கை முடிந்து போனதெல்லாம், ஆனால் அவர் தொடங்கினது, அவர் கடக்க பண்ணினது ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை ஜனங்கள் முன்பாக நடக்க பண்ணும். அவர் செய்து முடித்தார். சொல்லுங்க, அவர் எனக்கா இன்று கடக்க பண்ணின காரியங்களை அதிசயமாய், அற்புதமாய், தீர்க்க தரிசனமாய் அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க பார்க்கிறோம், கர்த்தரின் கரம் எலியாவின் மேல இருந்தது. 480 பாகால்கள் அவருடைய பாகாலை பார்த்து கூப்பிடுறாங்க, கூச்சலிடுறாங்க, கரங்க என்னென்னமோ பண்றாங்க. இவனும் பொறுமையா இருந்து பார்த்துட்டு இருக்கிறான். இவனுக்கு தெரியும் தேவன் என்னோடு கூட இருக்கிறாருன்னு. நீங்களும் சில வேளையில விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க, எனக்கு முன்பாக இருக்கிற இந்த சத்துருக்கள், எனக்கு முன்பாக இருக்கிற இந்த சூழ்நிலைகள், ஆண்டவரே நான் எப்படி தனியாய் போராடி நிற்பேன், ஆண்டவரே நான் எப்படி. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, மேலிருந்து அக்கினி இறங்கினது, அங்க இருந்த பலிபீடத்தை பட்சித்தது, அந்த கல்கள் உருகி போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய சத்தத்தை உங்களுக்கு நேராய் உரைக்கிறேன். அவன் சத்தமிட்டு கூப்பிட்ட பொழுது ஒரு அக்கினி மகமை அங்க இறங்க பண்ணினதை போல, அவனுக்கு முன்பாக இருந்த பலிகள் சுட்டரிக்கப்பட்டதை போல, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பலிகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள், கர்த்தர் ஒரு அற்புதத்தை கொண்டு அதை சுட்டரிக்க பண்ணுவார். நீங்க ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கலப்பா,
நீங்க ஒருவன் மாத்திரம் ஒரு நெருக்கடியில நிக்கல. தாவீது வனாந்தரத்தின் நடுவிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் சொல்றான், தண்ணீரற்றதும் வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்துல என் ஆத்துமா உங்க மேல வாஞ்சியா இருக்குது ஆண்டவரே, என் ஜீவனை காட்டிலும் உம்முடைய கிருபை பெரிதாண்டவரே என்றாரு. நீங்க ஜீவனை கொண்டு கவலைப்படாதீங்கப்பா, உங்கள் ஜீவனை காட்டிலும் அவருடைய கிருபை உங்களுக்காய் அற்புதத்தை செய்யும். அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து உங்கள் செங்கடலை கடக்க பண்ணி, உங்களை யோர்தானை கடக்க பண்ணி, எரிகோ மதில்களை கடக்க பண்ணி ஒரு அற்புதத்தை அவர் தொடங்கினார். உங்களுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் விழுவார்கள். ஆமென். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பலவீனங்கள் விழத்தள்ள பண்ணும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற மருத்துவம் கைவிட்ட சில காரியங்கள் விழுந்து போகும். தேவன் சொல்லுகிறார், மருத்துவத்தில் சில காரியங்களை எழுதி கொடுத்திருக்காங்க, இதை நீ விசுவாசிப்பியானால் நான் ரிப்போர்ட்டை நான் மாத்த போறேன்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள இருக்கிற ரிப்போர்ட்டுக்குள்ள சில அற்புதத்தை அவர் எலியாவின் மேல இருந்த கரம் அதை பட்சித்ததை போல அதே கரம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சில ரிப்போர்ட்டுகளை பட்சிக்க போகிறது. ஆமென். 39 வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை பார்க்கிறவர்கள், உங்களை வெட்கப்படுத்தினவர்கள், உங்களை ஏண்டா முடிந்தது என்று எண்ணினவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கரம் மெய்யான கரம், கர்த்தருடைய மகிமை மெய்யானது. அவரே உண்மை உள்ள தேவன் என்று சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து ஆனந்த களிப்போடு உங்களிடத்தில் நெருங்கி வருவார்கள். இழந்தவைகளை அவர் இரட்டத்தனையாக திருப்பி தந்து ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார். ஆமென், ஆமென். முதலாவது, தேவன் நம்மளை வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால நிறைவேற்ற தொடங்கிட்டாரு, கடந்து போக பண்ணினாரு. இரண்டாவது, ஒரு அற்புதத்தை செய்ய தொடங்கினாரு. அவர் அற்புதத்தை செய்து கொண்டே இருந்தாரு. நீங்க எல்லாம் சொல்லுங்க, அவர் இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்துட்டார். என்னைக்கு கேட்டீங்களா? அது இன்னைக்கு, இப்பொழுதிலிருந்து அது துவங்க ஆரம்பித்தது. கர்த்தர் சொல்லுகிறார், மூன்றாவது